கும்பம் ராசி நேயர்களே, இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லது கடந்த காலத்தில் என்னென்ன நடந்தது பார்க்கலாம். நீங்கள் பெற்றோரின் ஆலோசனையை ஏற்காதால வந்த நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள். வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், குறிப்பாக இளமை பருவத்தில் அல்லது சுக்கிரன், செவ்வாய் போன்ற கிரகங்களில் ஆவேசமான தசாபுத்திகள் நடக்கும்போது, நமக்கே எல்லாம் தெரியும் என்ற ஒரு அதீத நம்பிக்கை உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும். உங்கள் பெற்றோர்கள் தங்களின் வாழ்நாள் அனுபவத்தைக் கொண்டு இந்த வழியில் செல்லாதே, இது உனக்கு ஆபத்து என்று அன்போடு சொன்ன ஆலோசனைகளை நீங்கள் பழமைவாதம் என்று அலட்சியப்படுத்தியிருப்பீர்கள். ஆனால் காலச்சக்கரம் சுழன்று நீங்கள் எடுத்த முடிவுகள் தோல்வியிலும், அவமானத்திலும் முடிந்தபோதுதான் பெற்றோரின் வார்த்தைகளில் இருந்த உண்மை உங்களுக்கு புரிந்திருக்கும். 9ஆம் வீடான பித்ருஸ்தானமும், 4ஆம் வீடான மாத்ருஸ்தானமும் உங்களை நல்வழிப்படுத்த முயன்றிருக்கும். நீங்கள் அதை மறுத்ததால் ஏற்பட்ட இழப்புகள் மிகப்பெரியவை. அன்று அவர்கள் பேச்சை கேட்டிருந்தால் இன்று என் வாழ்க்கை இன்னும் பல மடங்கு சிறப்பாக இருந்திருக்குமே என்ற குற்றம் உணர்வும், ஏமாற்றமும் உங்கள் மனதில் ஒரு நீங்காத வடுவாகவே தங்கியிருக்கும். அதாவது நீங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை, ஆலோசனைகளை நீங்க கேட்காதனாலே நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பீங்க. அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் நம்ம நல்லதுக்காக தான் சொல்வார்கள். ஏனென்றால் நம்ம அந்த வழியில் சென்றால் நமக்கு ஆபத்து என்று அவர்கள் முன்கூட்டியே தெரிந்திருக்கும். ஏனால் அவர்கள் வந்த வழிகள் அவ்வளவு இருக்கும். நண்பர்களின் மறைமுக பொறாமை காரணமாகவே நீங்க நிறையவே அனுபவிச்சிருப்பீங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு நட்பு என்பது உயிர் போன்றது. 11ஆம் வீடு நட்பு வட்டாரத்தை குறிப்பதால் நீங்கள் நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உங்களின் அதே 11ஆம் வீட்டிற்கு பாதகாதிபதி என்ற ஒரு நிலையும் சில நேரங்களில் வருவதால், நீங்கள் யாரை உங்களது உண்மையான நண்பர்கள் என்று நம்பினீர்களோ, அவர்களே உங்களுக்கு பின்னால் குழி பறித்திருப்பார்கள். நீங்கள் தொழிலில் உயர்ந்தாலோ, சமூகத்தில் நல்ல பெயர் எடுத்தாலோ, அல்லது மகிழ்ச்சியாக இருந்தாலோ, அதை வெளியே கொண்டாடுவது போல நடித்துவிட்டு, உள்ளுக்குள் பொறாமை தீயை வளர்த்து கொண்டேதான் இருப்பார்கள் நண்பர்கள். உங்களுக்கு அமை உங்கள் உங்களுக்கு அமைந்திருப்பார்கள். உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த அவர்கள் மறைமுகமாக செய்த சதித்திட்டங்களும், உங்களை பற்றிய அவதூறுகளை மற்றவர்களிடம் பரப்பியதும் உங்களுக்கு தெரிய வந்தபோது, நீங்கள் நிலை குலைந்து போயிருப்பீர்கள். கூட இருந்தே குழிபறிக்கும் நண்பர்களின் நயவஞ்சக முகத்தை கண்ட பிறகு, நட்பின் மீது உங்களுக்கு ஒருவித பயம், வெறுப்பும் ஏற்பட்டிருக்கும். அதாவது உங்களோட நண்பரே உங்களுக்கு மறைமுக பொறாமையை நிறையவே ஏற்படுத்தியிருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறும் போது அவர்கள் உங்களுடன் நல்லா பாராட்டு செய்வது போலே இருந்து, ஆனால் அவர்கள் உள் மனதில் நிறைய பொறாமைகளை ஏற்படுத்தியிருக்கும். இவை அனைத்தும் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்கள் மனமே நிலை குலைந்து போயிருக்கும். கூட இருந்து குழிபறித்திருக்கிறானே என்று தெரியும் உங்களுக்கு. சொத்து பிரிவினையால் ஏற்பட்ட விரிசல் அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. 4ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடு சொத்துக்கள், பூர்வீக பாரம்பரியம் ஆகியவற்றை குறிக்கும். கும்ப ராசிக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்க வேண்டியிருந்தாலும், செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை மாறுபாடுகளால் சொத்து பிரிவினையின் போது பெரும் அநீதிகள் உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கும். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பங்கை உங்கள் உடன் பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களோ தங்களின் பேராசையினால் ஏமாற்ற நினைத்திருப்பார்கள். நீங்கள் பணத்திற்காகவோ சொத்திற்காகவோ சண்டை போடுபவர் அல்ல என்ற உங்கள் மென்மையான போக்கை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாடியிருப்பார்கள். நீதிமன்றம், வம்பு, வழக்கு என்று அலைந்து உங்கள் நிம்மதி கெட்டிருக்கும். மண்ணுக்காக மனிதர்களை இழக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தாலும், அவர்கள் காட்டிய பணவெறியும், உங்களை ஏமாற்ற அவர்கள் கையாண்ட தந்திரங்களும் இரத்த பந்தங்களுக்குள் ஒரு நிரந்தர பிரிவையும் மன விரிசலையும் ஏற்படுத்தியிருக்கும். அதாவது உங்களுடைய வீடு, நீங்க சொத்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பூர்வீக சொத்தா இருந்தாலும் ஆதாயங்கள் கிடைக்க வேண்டியிருக்கும் போது, அவர்கள் உங்கள் பங்காளிகளோ அல்லது உறவினர்களோ உடன் பிறந்தவர்களோ அவர்களை பேராசையில உங்களை ஏமாத்த நினைத்திருப்பாங்க. அதாவது பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ சண்டை போடுபவர் போல அல்ல. ஆனா உங்க மென்மையான போக்க அவர்கள் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்காகவே உங்கள் மனசு ரொம்பவே மன நிம்மதியை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது மட்டுமல்ல, தொழிலில் ஏற்பட்ட ஏமாற்றம் காரணமாகவே 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். கும்ப ராசிக்காரர்கள் தொழிலில் மிகவும் கடின உழைப்பாளிகள், நேர்மையானவர்கள். குறுக்கு வழியில் சம்பாதிக்க உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் உங்களின் இந்த நேர்மை உங்களுக்கு பல நேரங்களில் பலவீனமாகவே அமைந்துவிட்டிருக்கும். தொழிலில் கூட்டாளிகளாக உங்களை இணைக்க கொண்டவர்கள் உங்களின் உழைப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு லாபத்தில் உங்களை வஞ்சித்திருப்பார்கள். அல்லது நீங்கள் நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்த மேலாளர்கள், பணியாளர்கள் உங்களுக்கு பின்னால் துரோகம் செய்திருப்பார்கள். சந்தை நிலவரங்களை சரியாக கணிக்க முடியாத காலங்களிலும், 7.5 சனியின் தாக்கத்தாலும் பல முதலீடுகள் நஷ்டத்தில் முடிந்திருக்கும். உங்கள் உழைப்பால் உருவான ஒரு நிறுவனம் அல்லது திட்டம் உங்களை விட்டு பறிப்போன போது, நீங்கள் அடைந்த தொழில் ரீதியாக ஏமாற்றங்கள் உங்களை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாடுபாடத்தில் தள்ளியிருக்கும். அதாவது நீங்க தொழில நிறையவே ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. உங்க பார்ட்னராக இருக்கட்டும், இல்லாது நீங்கள் உங்களுக்கு அசிஸ்டண்டாக யாரையாவது வைத்திருப்பீர்கள். அவர்களையும் பணியாளர்களையும் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பார்கள்.
உங்களை பின்தள்ளிவிட்டு உங்களுக்கு வரும் லாபங்களை அவர்கள் எடுத்துவிட்டு உங்களுக்கு நஷ்டங்கள் அந்த மாதிரிகளே கொடுத்திருப்பார்கள். இவை அனைத்தும் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் இனிவரப்போகும் நாட்களில் நல்லதாகவே நடக்கும். கணவன் மனைவி நட்பு போன்ற உறவு உருவாகும். திருமண வாழ்க்கையில் இதுவரை இருந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் பிடிவாத குணங்கள் மறைந்து கணவன் மனைவிக்கு இடையே ஒரு புதிய புரிதல் ஏற்படும். ஒருவருக்கொருவர் வெறும் தம்பதியாரம் மட்டும் இல்லாமல் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய அகச்சிறந்த நண்பர்களைப் போலவே பழக தொடங்குவீர்கள். ஒருவரின் எண்ணங்களை மற்றவர் முகக்குறிப்பை கொண்டே அறிந்து கொள்ளும் அளவிற்கு தம்பதியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து எதிர்காலத்தை பற்றிய சுபமான திட்டங்களை இணைந்து திட்டுவீர்கள். இந்த நட்பு ரீதியிலான அணுகுமுறை உங்களுக்கு இல்லற வாழ்க்கையோ சொர்க்கமாகவே மாற்றும் என்பது ஐயமே இல்லை. குழந்தைகளின் நட்பு அதிகரிக்கும் வரப்போகும் நாட்களில். ஏன்னா கணவன் மனைவி நட்பு எப்படி இருக்க போறோம் உங்களுக்கு கடந்த காலத்துல ரொம்பவே உங்களுக்கு ஈகோ பிரச்சனை மற்றும் பிடிவாத குணங்களே இருந்திருக்கும். நீ வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு கணவன் மனைவிங்கிற பாசத்தை தாண்டி நீங்க ஒரு நட்பு மட்டமாகவே மாறிடுவீர்கள். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் அன்பு அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கத் தொடங்குவார்கள். அவர்கள் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றுவார்கள். கல்வியில் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள். வேலை தேடிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமைந்து தங்களின் முதல் வருமானத்தை உங்கள் கைகளில் கொடுத்து ஆசை பெறுவார்கள். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்த சுபகாரியம் கைகூடும். குழந்தைகளுடன் நீங்கள் செலவிடும் நேரம் அதிகரிக்கும். அவர்களின் மழலை பேச்சும் எல்லையற்ற அன்பும் உங்கள் மன அழுத்தத்தை முற்றிலும் போக்கும் மருந்தாக அமையும். இனி வரப்போகிற குழந்தைகளோட அன்பு உங்களுக்கு அதிகரிக்கும். ஏனென்றால் உங்கள் பேச்சை கேட்டுதான் அவர்கள் நடப்பார்கள். இனி வரப்போகும் நாட்களில் கல்வியில சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமையை தேடித் தருவார்கள். வேலையை தேடிக்கொண்டிருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல நேரத்தில் வேலை அமையும். அதே போல திருமண ஆகாத வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து சுபகாரியம் நடக்கும். சனிக்கிழமை வழிபாடு நன்மையை தரும். கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானின் அருளை இன்னும் கூடுதலாக பெற சனிக்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை அளித்தரும். சனிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து எரி தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுவையும் சனி பகவானையும் வழிபடுவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் இயன்ற அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்வது உங்கள் தோஷங்களை நீக்கி சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும். இந்த சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து உங்களை காக்கும். அதாவது சனிக்கிழமை வழிபாடு நன்மை தரும். நீங்க சனிக்கிழமை தோறும் காலையில் எழுந்தவுடன் கோவில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபத்தில் எள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வந்தால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஏனென்றால் நீங்கள் சனீஸ்வர பகவானையோ அதாவது விஷ்ணு பகவானையோ நீங்கள் மகாவிஷ்ணு பகவானையும் வழிபடுவது உங்கள் கர்ம வினைகளையே குறைக்கும். புதிய வருமான வழிகள் உருவாகும். உங்களுக்கு இனி வரும் நாட்களில் பொருளாதார ரீதியாக கும்பராசிக்கு இது ஒரு பொற்காலமாகும். வழக்கமான ஒற்றை வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல்வேறு வழிகளில் இருந்தும் பணம் வர தொடங்கும். பகுதி நேர தொழிலாகட்டும், கமிஷனராக இருக்கட்டும், வட்டி அல்லது பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ போன்ற முதலீடுகள் மூலம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். உங்களிடம் உள்ள தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமும் புதிய வருமானத்தை ஈட்டுவீர்கள். தடைப்பட்டு கொண்டிருந்த சம்பள உயர்வு, வார வேண்டிய பழைய கடன்கள் அனைத்தும் கைக்கு சேரும். பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகவும் பலமடைவீர்கள். புதிய வருமானம் வழிகள் உங்களுக்கு நிறையவே பிறக்கும். இனி வரப்போகும் நாட்களில் அதாவது பகுதி நேர தொழில் அல்லது கமிஷன், தரகு, வட்டி மற்றும் பங்குச்சந்தை மற்றும் கிரிப்டோ போன்ற முதலீடுகள் இனி வரும் நாட்களில் கிடைக்கும். அதை நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அது மட்டும் அங்க சம்பளம் மட்டும் அல்லாமல் வெளியே இருந்தால் அதிக அளவில் பணங்கள் வரும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் இனி வரப்போகும் நாட்களில் நல்லதாகவே நடக்கும். கணவன் மனைவி நட்பு போன்ற உறவு உருவாகும். திருமண வாழ்க்கையில் இதுவரை இருந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் பிடிவாத குணங்கள் மறைந்து கணவன் மனைவிக்கு இடையே ஒரு புதிய புரிதல் ஏற்படும். ஒருவருக்கொருவர் வெறும் தம்பதியாரம் மட்டும் இல்லாமல் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய அகச்சிறந்த நண்பர்களைப் போலவே பழக தொடங்குவீர்கள். ஒருவரின் எண்ணங்களை மற்றவர் முகக்குறிப்பை கொண்டே அறிந்து கொள்ளும் அளவிற்கு தம்பதியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து எதிர்காலத்தை பற்றிய சுபமான திட்டங்களை இணைந்து திட்டுவீர்கள். இந்த நட்பு ரீதியிலான அணுகுமுறை உங்களுக்கு இல்லற வாழ்க்கையோ சொர்க்கமாகவே மாற்றும் என்பது ஐயமே இல்லை. குழந்தைகளின் நட்பு அதிகரிக்கும் இனி வரப்போகும் நாட்களில். ஏன்னா கணவன் மனைவி நட்பு எப்படி இருக்க போறோம் உங்களுக்கு கடந்த காலத்துல ரொம்பவே உங்களுக்கு ஈகோ பிரச்சனை மற்றும் பிடிவாத குணங்களே இருந்திருக்கும். நீ வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு கணவன் மனைவிங்கிற பாசத்தை தாண்டி நீங்க ஒரு நட்பு மட்டமாகவே மாறிடுவீர்கள்.
அது மட்டும் இல்லாம குழந்தைகள் அன்பு வந்து அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு, அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கத் தொடங்குவார்கள். அவர்கள் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றுவார்கள். கல்வியில் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள். வேலை தேடிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமைந்து, தங்களின் முதல் வருமானத்தை உங்கள் கைகளில் கொடுத்து ஆசை பெறுவார்கள். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்த சுபகாரியம் கைகூடும். குழந்தைகளுடன் நீங்கள் செலவிடும் நேரம் அதிகரிக்கும். அவர்களின் மழலை பேச்சும் எல்லையற்ற அன்பும் உங்கள் மன அழுத்தத்தை முற்றிலும் போக்கும் மருந்தாக அமையும். இனி வரப்போகிற குழந்தைகளோட அன்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஏனென்றால் உங்கள் பேச்சை கேட்டுதான் அவர்கள் நடப்பார்கள் இனி வரப்போகும் நாட்களில். கல்வியில வந்து சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமையை தேடித் தருவார்கள். வேலையை தேடிக்கொண்டிருக்க பிள்ளைங்களுக்கு நல்ல நேரத்தில் வேலை அமையும். அதே போல திருமணம் ஆகாத வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வரன் வந்து அமைந்து சுபகாரியம் நடக்கும். சனிக்கிழமை வழிபாடு நன்மையை தரும். கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானின் அருளை இன்னும் கூடுதலாக பெற சனிக்கிழமை வழிபாடுகள் உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை அளித்தரும். சனிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுவையும் சனி பகவானையும் வழிபடுவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் இயன்ற அளவிற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்வது உங்கள் தோஷங்களை நீக்கி சகல நன்மைகளையும் பெற்றுத்தரும். இந்த சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து உங்களை காக்கும். சனிக்கிழமை வழிபாடு நன்மை தரும். நீங்க வந்து சனிக்கிழமை தோறும் காலையில் எழுந்தவுடன் கோவில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபத்தில் எள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வந்தால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஏனென்றால் நீங்கள் சனீஸ்வர பகவானையோ அல்லது விஷ்ணு பகவானையோ நீங்கள் மகாவிஷ்ணு பகவானையும் வழிபடுவது உங்கள் கர்ம வினைகளையே குறைக்கும். புதிய வருமான வழிகள் உருவாகும். உங்களுக்கு இனி வரும் நாட்களில் பொருளாதார ரீதியாக கும்பராசிக்கு இது ஒரு பொற்காலமாகும். வழக்கமான ஒற்றை வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த உங்களுக்கு இனி பல்வேறு